நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட ஆரம்பித்த 25,000 ரூபாய் பணம் அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்ல தயாராகும் ஜனாதிபதி அனுர. ஸ்ரீலங்காவில் முடிவுக்கு வருகிறது சட்டவிரோத கட்டுமானங்கள். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நேற்றிரவு எடுத்த அதிரடி முடிவு. மீண்டும் வளமைக்கு திரும்பிய கண்டி நுவரெலியா வீதி. வெகு அவதானமாக பயணம் செய்யுமாறு மும்முறை எச்சரிக்கை. அனர்த்தத்தில் களப்பணியில் உயிரிழந்த விமானிக்கும் கடற்படையினருக்கும் யாழில் அஞ்சலி. போஸ்டர் அடித்து ஒட்டி நன்றி தெரிவித்த மக்கள். கம்பளையில் பெருமளவான உணவுப் பொருட்கள் நாசம். வீதியில் கொட்டப்படும் பரிதாப நிலை. நுவரெலியாவில் நிலநடுக்கமா? வீடுகளை விட்டு தெரித்தோடிய மக்கள். பின்னர் வெளியான உண்மை நிலவரம். தொடரும் மண் சரிவு அபாயம். பதுளையில் மேலும் 238 குடும்பங்கள் அவசரமாக வெளியேற்றம். பேரிடரில் பாதிக்கப்பட்ட வீடுகளை புனரமைக்க 190 பில்லியன் தேவை. ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மீண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மக்களே கடும் அவதானம். 300 மில்லியன் டாலர் வரையில் சேதம். வடக்கு கிழக்கு தொடருந்து சேவை ஸ்தம்பிதம். ரயில் பயணம் தொடர்பில் முக்கிய தகவல். வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ந்த அடுத்த பரிதாப நிலை. வெளியான அதிர்ச்சி தகவல். வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் மழையால் வயல் நிலங்கள் அழிவு. கண்ணீரில் விவசாயிகள். பிரபல மன்னார் உணவகத்தில் நடந்த கேவல செயல். அதிரடி காட்டிய அதிகாரிகள். வெள்ள அனர்த்த நிதியை வழங்குவதற்காக பதிவுகளை மேற்கொள்ளுமாறு அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் 25,000 ரூபாய் பணம் மக்களுக்கு வழங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பேரிடரில் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்ய அரசாங்கத்தால் வழங்கப்படும் 25,000 ரூபாய் பெற்றபோது தாயொருவர் ஜனாதிபதி அனுரவை பாராட்டி வாழ்த்திச் செல்லும் காணொலி வெளியாகியுள்ளது. மேலும் ஜனாதிபதி அனுர நாட்டில் பாதிக்கப்பட்ட அத்தனை பகுதிகளுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாகவும் சகல மாவட்டங்களையும் பார்வையிட்டு மக்களுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் சில உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு மாவட்டத்திற்குள் சட்டவிரோதமான கட்டுமானங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு அல்லது அபிவிருத்தியின் பெயரால் மக்களை ஆபத்தில் தள்ளும் குடியேற்றங்களை நிர்மாணிப்பதற்கு ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கொழும்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கொழும்பு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கொழும்பு மாவட்டம் வெள்ள நிலையால் இவ்வளவு தூரம் ஆபத்துக்குள்ளாகியிருப்பதற்கு எந்தவொரு திட்டமிடலோ அல்லது சட்டத்திட்டங்கள் குறித்த தெளிவோன்றி மேற்கொள்ளப்பட்ட கட்டுமானங்களே காரணமாகும். மிகவும் தனிப்பட்ட அரசியல் நிகழ்ச்சி நிரல்களின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் காரணமாக மாவட்டமும் மக்களும் இந்த ஆபத்துக்குள்ளாகியுள்ளனர். அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து மாவட்டத்தில் வெள்ள கட்டுப்பாட்டுக்கான பொது திட்டம் ஒன்றை முன்வைத்து அதற்கேற்ப செயற்பட தேவையான நடவடிக்கைகளை தயார்படுத்த வேண்டும். கொழும்பு மாவட்டத்திற்குள் ஆபத்து நிறைந்த பகுதிகளில் வாழும் மக்களுக்கு ஏதேனும் தீர்வை வழங்குவது தொடர்பில் நாம் இப்போது கலந்துரையாடி வருகிறோம் என அவர் குறிப்பிட்டார். கடுமையான மழையுடன் ஏற்பட்ட மண் சரிவின் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட கண்டி நுவரெலியா வீதி உட்பட 4 வீதிகள் வளமைக்கு திரும்பியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் பரிந்துரையின் பேரில் மேற்குறிப்பிடப்பட்ட வீதிகள் கனரக வாகன போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளன. மண் சரிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட நுவரெலியா கண்டி பிரதான வீதி இவ்வாறு பல நாட்களுக்கு பின்னர் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கட்டுக்கித்துல தவலன் தென்ன ரம்போட நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட பல இடங்களில் அந்த வீதியில் பாரியளவு மண் சரிவு ஏற்பட்டது. எவ்வாறாயினும் இராணுவத்தின் பொறியியல் படையணி மற்றும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஆகியவை இணைந்து அந்த வீதியை முழுமையாக புனரமைத்து ஒரு வழித்தடத்தை மட்டும் இலகுரக வாகனங்களுக்கு திறக்க நடவடிக்கை எடுத்திருந்தன. இருப்பினும் இந்த வீதியில் பயணிக்கும் போது அவதானமாக வாகனங்களை செலுத்துமாறும் மண் சரிவு ஏற்பட்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்றும் போலீசார் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். களப்பணியில் ஈடுபட்ட போது உயிரிழந்த 6 வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக யாழ்ப்பாண நகர்பகுதியை அண்டிய ஸ்டான்லி வீதியில் பதாதை கட்டப்பட்டுள்ளது. டிட்வா புயலால் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரின் பொழுது மீட்புப் பணியில் ஈடுபட்ட ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாரதில் மரணமான விமானிக்கும் சுண்டிக்குளம் பகுதியில் முகத்துவாரம் பெற்ற நிலையில் உயிரிழந்த 5 கடற்படைக்கும் அஞ்சலி செலுத்தும் வகையில் யாழ்ப்பாணத்தில் பதாதை கட்டப்பட்டுள்ளது. வெண்ணப்புவ லுணிவில பிரதேசத்தில் மீட்புப் பணிக்காக ஈடுபட்டிருந்த போது கடந்த 30ஆம் தேதி ஹெலிகாப்டர் ஒன்று கிங்கோயாவில் விழுந்தது. அதன்போது விமானியான விங் கமாண்டர் நிர்மல் செயல்பாப்பட்டிய வயது 41 என்பவர் உயிரிழந்தார். அதேவேளை சுண்டிக்குளம் பிரதேசத்தில் கடந்த 30ஆம் தேதி களப்பு முகத்துவாரத்தை அகலப்படுத்துகின்ற கடமையில் ஈடுபட்ட போது 5 கடற்படையினரும் உயிரிழந்தனர்.
டிட்பா புயலுடன் கம்பளை நகரை பாதித்த வெள்ளம் காரணமாக உயிர் மற்றும் சொத்து சேதங்களுக்கு மேலதிகமாக கடைகள் மற்றும் களஞ்சிய சாலைகளுக்குள் இருந்த பெருமளவான உணவுப் பொருட்கள் அழிவடைந்துள்ளன. இதற்கமைய கம்பளை நகரில் உள்ள 2 சிறப்பங்காடி வளாகத்துக்கு சொந்தமான ஆயிரக்கணக்கான அரிசி மூட்டைகள் இவ்வாறு அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு மேலதிகமாக பருப்பு, சீனி, மா முதலானவையும் அவற்றில் உள்ளடங்குகிறது. கம்பளை நாவலப்பிட்டி வீதியில் கெஹட்டப்பிட்டிய மற்றும் போதலாப்பிட்டி ஆகிய பகுதிகளில் உள்ள களஞ்சிய சாலைகள் மற்றும் சிறப்பங்காடி வளாகங்களில் இந்த உணவுப் பொருட்கள் களஞ்சியப்படுத்தப்பட்டன. நுவரெலியா சமரிகள் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் கடந்த புதன்கிழமை இரவு 2 வாட்டர் ஹீட்டர் ஒரே நேரத்தில் வெடித்து பாரிய சத்தம் வெளிவந்துள்ளது. சிலர் இதை நிலநடுக்கம் என்று சமூக ஊடகங்களில் முறையற்றமற்ற உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்பி பொதுமக்களிடையே குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி வதந்திகளை பரப்பியுள்ளதாக நுவரெலியா போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா சமர்கள் தோட்டத்தில் தோட்ட முகாமையாளரின் விடுதியில் 2 வாட்டர் ஹீட்டரில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக 2ம் ஒரே நேரத்தில் வெடித்து விபத்து ஏற்பட்டது. இதில் அதிர்ஷ்டவசமாக விடுதியில் உள்ளவர்கள் காயமின்றி உயிர் தப்பினர். இதனால் குறித்த விடுதியில் சுவர்களில் ஏராளமான வெடிப்பு ஏற்பட்டதோடு சில பொருட்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இது நிலநடுக்கம் இல்லை என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த வெடிப்பு சம்பவம் வெடிகுண்டு போல் பயங்கர சத்தம் உணரப்பட்டதாக தோட்ட பொதுமக்களும் நுவரெலியா நகரை சுற்றியுள்ளோரும் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் காரணமாக பதுளை மாவட்டத்தில் மேலும் 238 குடும்பங்களைச் சேர்ந்து 806 பேர் அவர்களின் வதிவிடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக தொடர்ந்து அங்கு மழையுடனான வானிலை நிலவுவதால் தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன தெரிவித்தார். நேற்று குறித்த நபர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபிவர்த்தன குறிப்பிட்டார். டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் கீழுள்ள முக்கிய வீதிகள் மற்றும் பாலங்களை புனரமைப்பதற்கான 190 பில்லியன் ரூபாய் தேவை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். நுவரெலியாவில் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். தற்போதுள்ள ஏற்பாட்டிலிருந்து சுமார் 40 பில்லியன் ரூபாவை பயன்படுத்தலாம் என்ற திட்டம் உள்ளது. 150 பில்லியன் ரூபாவை நாம் தேடி பிடிக்க வேண்டும். அதை நாம் வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் இடையிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் சுமார் 50 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யலாம் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளை பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாக வளிமண்டல திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் இயற்கை அனர்த்தங்களால் தொடர்ந்து திணைக்கள சொத்துக்களுக்கு $300 மில்லியன் வரையில் சேதம் ஏற்பட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகத்துக்கான தொடர்ந்து சேவையை எப்போது மீள ஆரம்பிப்பது என்று குறிப்பிட முடியாது. அந்தளவு தொடர்ந்து பாதைகள் சேதமடைந்துள்ளதாக தொடர்ந்து திணைக்களத்தின் பொது முகாமையாளர் ரவீந்திர பத்மபிரிய தெரிவித்தார். நாட்டில் கடந்த மாதம் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தங்களால் சேதமடைந்த தொடர்ந்து பாதைகள், பாலங்கள் தற்போது புனரமைக்கப்படுவது தொடர்பில் ஊடகங்களிடம் குறிப்பிடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட புயல், வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஆகிய இயற்கை அனர்த்தங்களால் சகல பிரதேசங்களுக்குமான தொடர்ந்து பாதைகள், பாலங்கள் சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து சேவைகள் தற்போது வரையறுக்கப்பட்ட வகையில் நடைமுறைப்படுத்துகின்றன. ரம்புக்கனை, பொல்ஹாகவெல ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து பாதைகள் புனரமைக்கப்பட்டுள்ளன. கொழும்பு, கோட்டையிலிருந்து இந்த பகுதிக்கான அலுவலக தொடர்ந்து சேவைகள் நேற்றைய தினம் முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சமீபத்திய வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மனநல பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் என்று சுகாதார அபிவிருத்தி பணியகம் கவலை வெளியிட்டுள்ளது. வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட சமூகங்கள் மத்தியில் தூக்கமின்மை, நீண்டகால மன அழுத்தம் மற்றும் தற்கொலை எண்ணங்கள் போன்ற அறிகுறிகள் காணப்படுவதாக ஆலோசகரும் மனநல மருத்துவருமான விந்தியா விஜய பண்டார குறிப்பிட்டார். இந்த அனர்த்தத்தின் போது ஏற்பட்ட அதிர்ச்சி மற்றும் நிச்சயமற்ற தன்மையின் விளைவாக பதற்றம், மனச்சோர்வு மற்றும் பிந்திய மன உளைச்சல், சீர்கேடு போன்ற நிலைகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் மழையால் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் மழையால் வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டதோடு டிட்பா புயலின் மக்களில் வயல் நிலங்கள் மற்றும் கால்நடைகள் அழிவை சந்தித்த வேளை புயலுக்கு பின்னரான காலநிலையில் அது தொடர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
2 நாட்களாக வடமராட்சி கிழக்கில் அதிகளவான மழை பெய்து வருவதால் விவசாயிகளின் வயல் நிலங்கள் பெரும் அழிவை சந்தித்துள்ளன. வெள்ள நீர் வழிந்தோட முடியாமல் பெய்து வரும் தொடர் மழையால் வயல்களை மூடி நீர் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகர் பகுதியில் இயங்கி வரும் பிரபல உணவகம் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு நடவடிக்கையின் பொழுது பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி படிமனை பிரிவில் இயங்கி வரும் குறித்த உணவகம் முன்னதாக பல சுகாதார குறைபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டு சட்ட நடவடிக்கை இடம்பெற்ற போதிலும் மீண்டும் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மன்னார் நகர சபை சுகாதார பரிசோதகர் மற்றும் மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை சுகாதார உத்தியோகத்தர்கள் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் பொழுதே குறித்த உணவகம் சுகாதார குறைபாடுகளுடன் இயங்கி வந்தமை கண்டறியப்பட்டுள்ளது. சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்தமை, களஞ்சியப்படுத்தியமை, உணவகத்தில் சுத்தம் பேணப்படாமை, உணவு தயாரிக்கும் ஊழியர்கள் கையுறை தலையுறை பயன்படுத்தாமை போன்ற பல்வேறு சுகாதார குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்டன. இந்நிலையில் குறித்த உணவகத்துக்கு எதிராக பல்வேறு பிரிவுகளில் சுகாதார அதிகாரிகளால் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டு மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சி செய்தி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட ஆரம்பித்த 25,000 ரூபாய் பணம் அத்தனை மாவட்டங்களுக்கும் செல்ல தயாராகும் ஜனாதிபதி அனுர. ஸ்ரீலங்காவில் முடிவுக்கு வருகிறது சட்டவிரோத கட்டுமானங்கள். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நேற்றிரவு எடுத்த அதிரடி முடிவு. மீண்டும் வளமைக்கு திரும்பிய கண்டி நுவரெலியா வீதி. வெகு அவதானமாக பயணம் செய்யுமாறு மும்முறை எச்சரிக்கை. அனர்த்தத்தில் களப்பணியில் உயிரிழந்த விமானிக்கும் கடற்படையினருக்கும் யாழில் அஞ்சலி. போஸ்டர் அடித்து ஒட்டி நன்றி தெரிவித்த மக்கள். கம்பளையில் பெருமளவான உணவுப் பொருட்கள் நாசம். வீதியில் கொட்டப்படும் பரிதாப நிலை. நுவரெலியாவில் நிலநடுக்கமா? வீடுகளை விட்டு தெரித்தோடிய மக்கள். பின்னர் வெளியான உண்மை நிலவரம். தொடரும் மண் சரிவு அபாயம். பதுளையில் மேலும் 238 குடும்பங்கள் அவசரமாக வெளியேற்றம். பேரிடரில் பாதிக்கப்பட்ட வீடுகளை புனரமைக்க 190 பில்லியன் தேவை. ஜனாதிபதி பகிரங்க அறிவிப்பு. கொட்டி தீர்க்கப் போகும் கனமழை. மீண்டும் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. மக்களே கடும் அவதானம். 300 மில்லியன் டாலர் வரையில் சேதம். வடக்கு கிழக்கு தொடருந்து சேவை ஸ்தம்பிதம். ரயில் பயணம் தொடர்பில் முக்கிய தகவல். வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேர்ந்த அடுத்த பரிதாப நிலை. வெளியான அதிர்ச்சி தகவல். வடமராட்சி கிழக்கில் பெய்து வரும் தொடர் மழையால் வயல் நிலங்கள் அழிவு. கண்ணீரில் விவசாயிகள். பிரபல மன்னார் உணவகத்தில் நடந்த கேவலச் செயல். அதிரடி காட்டிய அதிகாரிகள்.